ஏற்காடு இடைத்தேர்தல் வெற்றி பெற்று தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அவர்கள் போயஸ் தோட்டத்தில் தனது இல்லத்தில் தனது செய்தியாளர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஜெயலலிதா தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொல்றாரு போய் பார்க்கலாம். சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் கழகத்தின் வெற்றிக்காக பாடுபட்டு உழைத்த, அயராது உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள், கழகத்தின் பல்வேறு நிலைகளில் உள்ள கழக நிர்வாகிகள், எனது உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது பாராட்டுதலையும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக பாடுபட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஏற்காடு சென்றபோது என்னை இன்முகத்தோடு வரவேற்று என் மீது அன்பை பொழிந்து இன்று இந்த மகத்தான வெற்றியை அள்ளி தந்திருக்கும் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2.5 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இதயதெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்காக எங்கள் அரசு செய்துள்ள பல்வேறு நலத்திட்டங்கள், நிறைவேற்றிய பல்வேறு நலத்திட்டங்கள், அவற்றின் பயன்கள் மக்களை சென்றடைந்துள்ளன என்பது தெரிய வருகிறது. அவற்றை மக்கள் தற்போது குறிப்பாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று தங்களுடைய மகிழ்ச்சியையும் வரவேற்பினையும் அங்கீகாரத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். மீண்டும் ஒருமுறை ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எனது உள்ளங்கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்குகள் முழுவதுமாக எண்ணி முடிக்கப்பட்ட பின்னர், இறுதி முடிவு தெரிந்த பின்னர் மீண்டும் விரிவாக என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.